சார் காஃபி. டேய், ரைட்டர்ஸ் எல்லாரையும் ஒருத்தர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வர சொல்லு. சரி சார். இந்த பாரு, முதல்ல அந்த சாந்தமூர்த்தி உள்ள வர சொல்லு, இல்லைன்னா கோச்சிக்க போறாரு. சரிங்க சார். முதல்ல உங்களுக்கு கங்க்ராட்ஸ் சார். எதுக்குங்க? என்ன சார் எதுக்குன்னு கேக்குறீங்க? ஃபீலிங் ஸ்டார் பிரீத்தம் குமார் டேட் உங்ககிட்ட இருக்காமே? இருக்குது. ஹீரோ யாரா இருந்தாலும் சரி, எங்க பேனர் இது வரைக்கும் நல்ல கதையை மட்டும் தான் தேர்ந்தெடுத்து. ஆமா, அதை விடுங்க சார். நீங்க நல்ல கதையா எங்களுக்கு சொல்லுங்க சார். அப்படியே சொல்றேன் சார். ஓபன் பண்ணா ஒரு சுத்த பட்டிக்காடு. நம்ம படம் மும்பை பேக்ட்ராப்ல நடக்கும் சார். ஒரு அநாத ஆசிரமம்ல ஓபன் செஞ்சா இது அர்ஜுன் மற்றும் பூஜா அவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற காதல் கதை. ஓபன் பண்ணா நடு ராத்திரி ஊர் எல்லையில இருக்க பாலடைஞ்ச வீடு. இது ஒரு திருடன் கதை சார். எப்படி இருக்கு சார்? நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா கதையும் சூப்பரா இருக்குது சார். நீங்க இந்த கதை இவருக்கு தான் நான் சொல்றது கேட்காதே. எல்லா கதையும் செம்மையாகுது. இப்ப இந்த ரகுபதி சார் யார் கதையை செலக்ட் பண்ணுவாரு தான் பார்க்கணும். ஆமா, இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க வா. எங்க பேனர்ல கதை சொல்ல வந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 6 மாசமா ஆபீஸ்ல உட்காந்து நிறைய கதைங்க கேட்டுட்டேன். எந்த கதையும் எனக்கு பிடிக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு கதை மட்டும் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லல, 6 கதையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப நான் ஒரு படம் தான் பண்ண போறேன். அந்த காரணத்துக்காக இந்த 6 கதைகள்ல ஒரு கதையை என்னால செலக்ட் பண்ண முடியல. அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நீங்க எல்லாரும் கலந்து பேசி இந்த 6 கதைகள்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணீங்கன்னா உடனே அதை ஓகே பண்ணி இன்னைக்கே உங்களுக்கு 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துறேன். என்னோட குருஜி என் பேனர் பேர்ல இன்னைக்கு 3:10 வரைக்கும் தான் நேரம் நல்லா இருக்கணும். அதுக்குள்ள கதை ரெடியானா சரின்னும். அப்படி இல்லைன்னா இந்த வருஷம் இந்த பேனர்ல எந்த படமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன நடந்தாலும் 3:10க்குள்ள நடக்கணும். இப்ப டைம் 11 மணி ஆகுது. நீங்க ஒரு கதையை செலக்ட் பண்ணா உடனே அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறேன். நேரம் தாண்டி போச்சுன்னா மணிரத்ன சாரே வந்து கதை சொன்னாலும் நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். இந்த கண்டிஷன் ஓகே சார்? எனக்கு ஓகே சார். எனக்கு கூட ஓகே சார். எனக்கும் ஓகே சார். எனக்கும் ஓகே சார். ஓகே. இன்னொரு விஷயம், பெருமாள் சார். இவர் பேர் பெருமாள். யார் சார்? ரொம்ப நாளா எங்கிட்ட டிரைவரா இருக்காரு. இன்னைக்கு கார்ல வரும்போது என்கிட்ட ஒரு கதை சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப இவரும் உங்க கூட வருவாரு. மேல டிஸ்கஷன் ரூம் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கதையை செலக்ட் பண்ணுங்க. ஓகே? டிரைவர் கூட ரைட்டர் ஆயிட்டான். அப்புறம் அருகதை எங்க இருந்து வரும்? கதைகள் மரணம் வனம் கதைகள் உதிரம் மரணம் காலமாய் உழைப்பது யாரோ கால கர்ப்பத்தில் உயிர் சேர்ந்து யாரோ வானை அடையும் வெற்றி வாகை யாரிடமோ யாரோ பெற்றவர்களை காப்பாற்றிட குடித்திடும் மனது ஓடி ஒளிந்திடும் மஞ்சத்தில் ஜீவன் காதலில் ஒருவன் சுயநலம் ஒருவன் விதியின் எழுத்தை வென்றிடும் விதியை யார்தான் அறிவார் குடித்திடும் இதயம் தடுமாறும்
10 லட்சம், 7 பேரு, 7 கதைகள், 4 செவத்துக்கு உள்ள ஆராய்ச்சி, 3 மணி நேரத்துல ஒருத்தரை தேர்வு செய்யணும். இப்ப எனக்கு புரிஞ்சுது. அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சாவு கன்ஃபார்ம். அப்புறம் நம்ம ஏன் இங்க வெயிட் பண்ண? வாங்க மேல போவோம். வாங்க வாங்க வாங்க. டேய் சார். நான் நம்ம ஹீரோவோட ஃபார்ம் ஹவுஸுக்கு கிளம்புறேன். நீ இங்க இருந்து ரைடர்ஸ்க்கு என்ன தேவைன்னு பாத்துக்க. சரி சார். ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? முதல்ல அதெல்லாம் எடு, மேல எடுத்து வை. சாரி சார். வணக்கம் சார். நாராயணா, கதை இன்னைக்கு ஓகேவாயிடும். நான் ஹீரோவுக்கு அட்வான்ஸ் கொடுக்க இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன். சார் இன்னைக்கு வேணாம் சார், நாளைக்கு வாங்க. இல்ல இன்னைக்கு மத்தியானம் நல்ல முகூர்த்த நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஹீரோவுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடணும். நான் இப்பவே கிளம்புறேன். அதுக்கு இல்ல சார், அதுக்கு இல்ல சார். சார் இவங்களுக்கு பணம் வாங்குறதுல கூட சோம்பேறித்தனம். சார் நான் ஆபீஸ் கிட்ட இருக்கேன். சுப்ராஜ், நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டே இருக்கிறேன். பேக்ல இருக்க 1 கோடி வச்சுட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடுவேனே. ஆனா ப்ரொடியூசருக்கு என் மேல சந்தேகம் வராம இருக்கணும். என்னடா பண்றது? யோசிக்கிறதுக்கு கூட ஒரு அருகதை வேணும். எல்லாரும் என்னதான் யோசிச்சீங்கனாலும் கடைசியில் ஓகே ஆகிறது என் கதை தான். ப்ரொடியூசர் சாருக்கு நான் கதை சொல்லும் போதே அவரோட கண்ணில் ஒரு வெற்றி படத்தை பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு 10-20 தூக்கி போடுறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம என் கதையை ஓகே பண்ணுங்க. பெருசா புடுங்க வந்துட்டானுங்க. உங்க கதை தான் பெஸ்ட்னு யோசிக்கிறத விட்டுட்டு எங்க கதையில எது பெஸ்ட் கதைன்னு யோசிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆமா சார், எனக்கு கூட மேடம் சொல்றது தான் நல்லதுன்னு தோணுது. நம்ம கிரேட்னு நினைக்கிறது ஓகே தாங்க. ஆனா எதிரில இருக்கவங்கள குறைச்சி ஆட போறது ராங். ஓஹோ, அதுக்குள்ள நீங்க எல்லாம் ஒரு குரூப் ஆயிட்டீங்களா? ஆனாலும் இங்க சொன்னது ஆக்ஷன் என்டர்டெய்னர். ஆனா ஓகேவா போறது என் கதை. ஒண்ணு குருஜி கதை, இல்லனா என்னோட கதை. அப்படின்னா ஆண்கள் எழுதினா கதை, பெண்கள் எழுதினா குப்பை, அதானே உங்களோட நினைப்பு? அப்படி எங்க நினைக்கிறீங்க? அது எப்படின்னா, ஆண் பெண் போட்டியிடும் போது பெண்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஆண்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா ஒரு ஆண் பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கேயும் பின்னாடிதான் இருக்குன்னு சொல்றேன். ஐயோ, நீ எதுவும் பேச மாட்டியா? நான் எதுவும் பேச மாட்டேன். என் கதை மட்டும் தான் பேசும். ஐயோ, இது ஒரு உண்மையான கதை. பேசிக்கா ஒரு தடவை நான் களத்துல இறங்கணும்னா, சூழல் எப்படி இருந்தாலும், ப்ராப்ளம் எப்படி இருந்தாலும், பர்சன் யாரா இருந்தாலும், பர்பஸ் எதா இருந்தாலும், பகலா இருந்தாலும், ராத்திரி இருந்தாலும், வெற்றி எந்துதான். உன்னதுதான் பக்காவா? எந்துதான். ஆமா. அவ்வளவு கான்பிடென்டா எப்படி சொல்ற? கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். ஹலோ, புரியல. ஜும்கர ஜும்கி பாத்துட்டியா? புரிஞ்சு போச்சு. யாரு சாவ போறாங்க? சார் வணக்கம் சார். யார் வேணும்? சார் நான் ஆர்டிஸ்ட். ஏதாவது ஆடிஷன் இருந்தால் சொல்லுங்கள் சார். இங்க ஆடிஷன் எதுவும் நடக்கலப்பா, அப்புறம் அப்போ. சார் சின்ன கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல சார், செய்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சரி, உனக்கு நல்ல கேரக்டரா வாங்கி தரேன். இன்னைக்கு ஆபீஸ் பாய் வரல, ஒரு 2 மணி நேரம் ஆபீஸ் பாயா இருக்கியா? இருக்கிறேன் சார். சரி, உள்ள ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க, என்ன வேணும்னு கேளு போ. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். உன் பேருனா? உள்ள எங்க கஜினி என்ன பண்றாருன்னு தெரியலையே. ஞாபகம் இருக்கா இல்லையோ? யார் நீங்க? என்ன இப்படி இருக்கான், மொத்தம் மறந்துட்டானோ? நாராயணன் சார். எந்த நாராயணன்? உங்க பிஏ நாராயணன் சார். பிஏவா? யாருக்கு பிஏ? உங்களுக்கு தான். எனக்கு எதுக்கு? தோ பாரா. அது என்ன சார் அது? எது? அதான் சார், அது 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 அதுனா பெயிண்டிங்கா இல்ல ஃப்ளவர் வாஷா? இது டே நாராயணா, எப்போ வந்த? இப்பதான். ஏன் வெளியில நிக்கிற? உள்ள வா. ஓகே சார். ஆமா, அந்த நிஷா ஃபார்ம் ஹவுஸ்க்கு வருவான்னு சொன்னேன், ஆனா இன்னும் வரல. வந்தாளா? வந்த உடனே கிளம்பிட்டா. எனக்கு புரியலடா. அப்படியா? அடச்சே, நான் ஏன் இப்படி பண்ண? எதுக்குன்னா
லாஸ்ட் டைம் ஒரு சினிமா ஷூட்டிங்ல பில்டிங் மேல இருந்து டூப்பு குதிக்கிறதுக்கு வேண்டாம், நான் ரியல் ஹீரோ இல்ல ரியல் ஹீரோன்னு சொல்லி அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சிட்டீங்க. அங்க ஏடா கூடமாகி தலையில பலமா அடிபட்டு மூல நரம்பெல்லாம் நசுங்கிடுச்சு. அந்த வியாதிக்கு ஏதோ சொல்லுவாங்களே போஸ்ட் ரொமாட்டிக் அம்னீஷியான்னு. அப்படின்னா அப்போ நிஷா வராதா? நிஷா வேணும்னா அப்புறமா செட் பண்ணிக்கலாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இன்னொரு பிரச்சனையா? என்னது அது? அதாங்க நம்ம ரகுபதி இருக்கார்ல, அவர் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்துகிட்டு இருக்காரு. வர சொல்லு, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஐயா, இந்த வருஷம் சினிஃபேர் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு உங்களுக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. அந்த விஷயமா சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள ப்ரொடியூசர் ரகுபதி வந்துகிட்டு இருக்காரு. என்ன செய்யறது? அப்படின்னா அவர் நாளைக்கு வர சொல்லு. சார், அவருக்கு ஏற்கனவே மூட நம்பிக்கை அதிகம். என்ன ஆனாலும் சரி மத்தியானத்துக்குள்ள அட்வான்ஸ் கொடுக்கணும்னு வந்துகிட்டு இருக்காரு சார். அந்த ரகுபதியை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ அந்த அவார்டு வேலையை போய் பாரு. சார், ஏடா கூட மனுஷனா ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். டேய், நான் யாரு? ஃபீலிங் சார், பிரீத்தம் குமார். ஏடா கூட மச்சனா ஸ்டார் எப்படி அவன்? போ. இதெல்லாம் சரியா வராது சார். இதுல என்னோட போன் நம்பர் இருக்கு. உங்களுக்கு சந்தேகம் வந்தாலோ ஏதாவது வித்தியாசமா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க. நீ போட, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். மறந்து போயிட்டேன். இப்ப வருது மண்ணை ரகுபதி. ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்ணை ரகுபதி. மண்ணு ரகுபதி. மண்ணை ரகுபதி. போ. மண்ணு ரகுபதி. மண்ணு ரகுபதி. இந்த நாராயணன் சொன்ன மாதிரி மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மண்ணு ரகுபதி வந்துட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் மண்ணு ரகுபதி வந்துட்டு இருக்காரு. ஹலோ. டேய், ஆலமரத்துக்கிட்ட ராமாபு கிட்ட என்னடா சொன்ன நீ? என்னது ஆலமரத்துக்கிட்டியா? நானா? ஆமாண்டா, நீதான். யாரா நீ? உனக்கு 3 ரூபாய் வட்டியில 1 லட்சம் ரூபாய் கொடுத்த சுப்பராஜ்ரா. என்ன சொன்ன? நான் 1 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கினேனா? சீ சீ, நண்பன்னு சொல்லி எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டடா நீ. உன்னை யாரா நம்ப சொன்னது? பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடா? ஏய், மரியாதையா பேசு. டேய், 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின 1 லட்சம் ரூபாய் அதுக்கு வட்டி 2 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்க. ஏய், கட்டலனா என்னடா பண்ணுவ? கட்டலனா உன்னை கொன்னுடுவேன்டா. ஒரு சல்லி காசு கூட கிடைக்காதுடா. யார்கிட்ட சொல்றியோ சொல்லிக்க. இவனுக்கு இவ்வளவு திமிரு. நான் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டா மட்டும் ஒழுங்கா கேட்கணும்ல. ப்ரொடியூசர் மண்ணு ரகுபதி வந்துட்டு இருக்காரு. ஐயோ, பெரிய ப்ராப்ளம் வந்து எஸ்கேப் ஆயிட்டேன். நல்ல வேலை. இங்க பாரு நாராயணா, அர்ஜென்ட்டா எனக்கு ரகுபதி போட்டோ அனுப்பு.